ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். நம்ம சேனல்ல தொடர்ந்து சூப்பரான ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். வீடியோஸ்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்பதான் நாம போடுற புது புது ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வீடியோல நாம பாக்குறது ஹோம் பேஸ்டு பிசினஸ் ஐடியாஸ் தாங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து யாருக்கு ஆப்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ஜாப் சீக்கர்ஸ்க்கும் தாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வெயிட்ல இருந்து வேலை செய்யறது ஒரு கனவு மட்டும் இல்லைங்க, அதுதான் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் சாய்ஸாங்கோட இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. இது வந்து நீங்க வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல பிளெக்சிபிளான ஒர்க் வேணும்னு நினைச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற ஜாப் சீக்கரா இருந்தாலும் சரிங்க. இதன் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பர்சனல் growth ஆகுது, நீங்க கண்கூடாவே பாப்பீங்க. என்னென்ன பிசினஸ் ஐடியாஸ்லாம் நான் இன்னைக்கு வச்சிருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபன் சர்வீஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பிக்கிள் பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே இருக்கு, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மில்லட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. இதன் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமான ப்ராஃபிட் எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வெல் நோன் ஸ்கில்ஸ் வச்சு இது எல்லாத்தையுமே நீங்க டெவலப் பண்ண போறீங்க. ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க வீட்ல இருந்துட்டு உங்க கிச்சன்லயே ஹால்ல இருந்துட்டும் கூட உங்களோட ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியுங்க இந்த பிசினஸ் ஐடியாவை வச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் சர்வீஸ் தாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்டா உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸே யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எம்ப்ளாயர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சுலர்ஸா இருப்பாங்க, அவங்க வீட்டு விட்டு ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் தான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். இதுல நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க குவான்டிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் டேஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி ஹைஜீன் இருக்கணுங்க. இந்த ரெண்டு மட்டும் நீங்க தரமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தேடி வந்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லணும். ஹோட்டல்ல கொடுக்குற மாதிரி அன்லிமிட்டடான மெனு உள்ள வச்சுக்காம நீங்க வீட்ல இருந்து சமைக்கிறதுனால உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி மெனு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க வெஜ் எடுத்துட்டீங்கன்னா ரைஸ், சப்பாத்தி, அப்புறம் சாலட், சப்ஜி அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க கொடுக்கலாம். நான்வெஜ்ஜா இருந்துச்சுன்னா சிம்பிளா இருக்கக்கூடிய எக் கறி, சிக்கன் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதே வீக்கெண்ட்ஸா இருந்துச்சுன்னா சூப்பரான ஆஃபர்ல அனௌன்ஸ் பண்ற மாதிரி பிரியாணி, ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி மெனுவா இருக்கும். ரேட் வந்து பாத்தீங்கன்னா 80 rupeesல இருந்து 120 rupees வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் பொறுத்து உங்களுக்கு மாசமான சூப்பரான ப்ராஃபிட்டே கிடைக்கும். நீங்க சூப்பரான ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதுசா ஒருத்தவங்க சாப்பிட வந்திருக்காங்க, சாப்பிட்டு போய் இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மீல் வந்து ஃப்ரீயா கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மந்த் ஆயிடுச்சு, இப்போ ஃபர்ஸ்ட் 3 மீலுக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் அதுல இருந்து ஹாஃப் ரேட் தான். அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி நீங்க சூப்பரான ஆஃபர் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணா உங்களோட பிசினஸ் வந்து இன்னும் தூக்கி விடும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்லயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல எப்படின்னா நம்ம யாருமே வந்து இப்போ FB, இன்ஸ்டா, வாட்ஸ்அப்ல யூஸ் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. சோ அதெல்லாம் நம்ம குரூப்ஸ்ல ஆட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு போஸ்டர் மாதிரி போடலாம். அது இல்லாம அது எதுவுமே இல்லப்பா நான் வந்து ஆஃப்லைன் தான் இருக்கேன் அப்படின்னாலுமே சோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்ல போற இடம் மாதிரி, ஹாஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா கண் பார்வையில படுற மாதிரி நீங்க வந்து போஸ்டர்ஸ் கூட அடிச்சு இந்த மாதிரி கான்டாக்ட், ஹோம் ஃபுட் சர்வீஸ் அவைலபிள் அந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களோட நேம், ஃபோன் நம்பர் எல்லாம் போடும்போது அதுல இருந்து நீங்க டைரக்டா வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுவும் கூட இப்போ ஊட்டி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க, சப்போஸ் அங்க இருந்து இந்த வீடியோல பாத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்க எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் காட்டேஜ் எல்லாமே வந்து டூரிஸ்ட்ல வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இல்ல எங்களுக்கு வீட்டுல சமைக்கிற ஃபுட் தான் வேணும் ஹோட்டல்ஸ் விட அப்படிங்கிற போது நீங்க இந்த மாதிரி அவங்க கூட டை அப் பண்ணி வச்சு அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பிசினஸ் ப்ராஃபிட் வந்து நீங்க பாத்துக்கலாம். இதுல முக்கியமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் சேஃப்டிக்கான FSI சர்டிபிகேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது, அது இல்லாம GST பாக்குறது தான். இதெல்லாமே உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ஜாப் வந்து செய்யலாம். அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிக்கில் தாங்க, அதாவது ஊறுகாய். நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, மாங்காய் இருக்கு. அதுக்கப்புறமா நான்வெஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் இருக்கு, சிக்கன் இருக்கு. இது எல்லாமே ஊறுகாவா போட்டு விற்கலாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் அண்ட் டேஸ்ட் தான் முக்கியம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரா இருக்கிற மாதிரி, அதே மாதிரி FSI சர்டிபிகேட்ல வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி, எக்ஸ்பிரி டேட்ல இருந்து எல்லாமே வந்து லேபிள்ல மென்ஷன் ஆகிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா ½ kg வந்து நீங்க ஒரு 140 இருந்து 200 வரைக்கும் வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எது டிமாண்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ தான் இப்போ சீசனா இருந்துச்சு அப்படின்னா நிறைய இடத்துல மேங்கோ கிடைக்கும். சோ அதுக்கான மேங்கோ வாங்குறதுக்கான காஸ்ட், நீங்க கூப்பண்றதுக்கான காஸ்ட், அதுக்கான உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருது அதெல்லாமே பார்த்து நீங்க வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இது நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்கு ஆன்லைன்லயே, மீஷோ, அமேசான் சொல்லிட்டு அதுலயுமே டைரக்டா நீங்க வந்து சேல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதே மாதிரி போஸ்டர்ஸ் கொண்டு அடிக்கலாம். நீங்க சோசியல் குரூப்ல கண்டிப்பா இருப்பீங்க, வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்ல இன்ஸ்டா ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து போஸ்ட் போட்டா இந்த மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நீங்க டேஸ்ட் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ரிப்பீட்டடான கஸ்டமர் வந்து எல்லா பிசினஸ்லயுமே வந்துட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு சூப்பரான பிசினஸ் தாங்க. அடுத்த ஐடியாவை பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க. அதெல்லாமே வந்து மில்லட் வச்சுமே நம்ம பண்ணலாம். ஸ்வீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிரசம் இருக்கு, தமிழ்நாடுல ஃபேமஸா இருக்கிற மாதிரி அதிரசம், அதுக்கப்புறம் பால்கோவா செய்யறது, அப்புறம் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு அந்த மாதிரி எல்லாமே செய்யறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே யூஸ் பண்ணாம ஒயிட் சுகர் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாம நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா ஜாக்கரி, அதுக்கப்புறமா நெய், அது மாதிரி பாரம்பரியமா வச்சு செஞ்ச
செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் கண்டிப்பா நல்லா வருங்க. கார வெரைட்டில எடுத்துட்டீங்கன்னா மிக்சர், சேவை, முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தட்டு வடை, அதுல ராய் வடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு. மில்லட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு ரெசிபி வந்து இருக்கு. கம்பு, ராகி, சோளம் அதெல்லாத்தையுமே வச்சு நம்ம மாவா மிக்ஸ் பண்ணி அதுல வந்து லட்டு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் மாதிரி ரீசெண்டா கூட எல்லா கடையிலும் சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு, அதுவும் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்மே வந்து இந்த மில்லட்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் முறுக்கு, மிச்சர், சேவைன்னு சேம் ஆஸ் அதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கும் அதே மாதிரி FSI சர்டிபிகேட் எல்லாமே வாங்கணும். நீங்க லேபிள் போட்டு பிரிண்ட் பண்ணாலும் உங்களோட மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கொடுத்து அதோட ஃபீட்பேக் என்னன்னு கேட்டு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சமா இந்த பொட்டி கடை, மளிகை கடை இருக்கிற இடத்துக்குள்ள உங்களோட பிராண்டை கொண்டு வந்து வச்சு வாங்குறாங்களா இல்லையா, அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கா, இல்ல மறுபடியும் ஃபர்தரா சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பக்கத்து வீட்டுல வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டு திருப்பி அது மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒன்று சேல்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நீங்க அதே மாதிரி அமேசான், மீஷோ அது எல்லாத்துலயுமே வந்து விற்கலாம். ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் குரூப்ல இருந்திருப்பீங்க, அது எல்லாத்துலயுமே வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணி போடலாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க அதே மாதிரி பேனர் அடிச்சும் கூட இப்போதைக்கு சின்னதா இருக்கிறதுனால பக்கத்துல தெரிஞ்சு கடைக்கிட்டு கொடுத்து ஆன்லைன்லயே பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபேமஸ் ஆக அவங்களே வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேடி வருவாங்க. எல்லா ஃபுட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட் கிரேட் யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் தான் ரொம்ப முக்கியம். எல்லாமே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டடா கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு தேடி வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நான் சொன்ன ஐடியால கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாங்க அதவே பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.